அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் எம்எம்ஏ டெய்லர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஸ்கிரைபருடைய ப்ளவுஸ் மெஷர்மெண்ட்டுக்கு நான் வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது எப்படி ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். இப்போ இதுக்கான மெஷர்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துடலாம். ஷோல்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இது எல்லாமே ரெடி அளவுகள் தான். ப்ளவுஸ்லேருந்து எடுத்த அளவுகள் கிடையாது. இது எல்லாமே ரெடி அளவு. ஷோல்டர் வந்து 15 இன்ச்சு, செஸ்ட் வந்து 36, மிடில் செஸ்ட்டும் 36 தான் அவங்க சொல்லியிருக்காங்க. வேஸ்ட் ரவுண்டு வந்து 31, ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 16, ஸ்லீவ் லென்த்து 6, ஸ்லீவ் ஓப்பனும் வந்து 6 இன்ச்சு, பேக் நெக் வந்து 9 இன்ச்சு சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும்தான் அவங்க கொடுத்துருக்காங்க. மற்றபடி ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ வேணும் அதெல்லாம் அவங்க வந்து சொல்லலை. ஃப்ரண்ட்டு முழு உயரமும் அவங்க வந்து சொல்லலை. ஓகேங்களா? இப்போ இந்த மெஷர்மெண்ட்டை மட்டும் வச்சுட்டு நம்ம ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து எப்படி போடலாம், எப்படி மற்ற அளவுகள்லாம் கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் ஷார்ட் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் பட்டிக்கு தனித்தனியாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் நேரடி அளவு மார்பு சுற்றளவு மட்டுமே வச்சுட்டு ஒரு ஷோல்டரும் ஆம் ஹோலும் எப்படி நம்ம எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். சுடிதார் மெஷர்மெண்ட்டுக்குரிய வீடியோஸு, சுடிதாருக்கு வந்து எப்படி நம்ம அளவுகள் எடுக்கணும், அதை வந்து எப்படி ஒரு கன்வெர்ட் பண்ணணும், ஒரு நார்மல் நெக்குனா எப்படி, ஒரு காலர் நெக்குனா எப்படி, இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோஸில் என்ன பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ சொல்ல வர விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ வாங்க இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம எப்படி கால்குலேஷன் போடணும், எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. இந்த 15.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு 2 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இதை 2 டிவைட் பண்ணும்போது இப்போ நெக்கு வந்து அவங்க 9 இன்ச்சு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக ஓப்பன் நெக்கு உள்ள ஒரு ப்ளவுஸ் தான். இப்போ 15.5 இன்ச்சை நம்ம 2 பிரிக்கும்போது நமக்கு ஒரு 7.25 இன்ச் அந்த மாதிரி நமக்கு வந்து வரும். இதில் இருந்து நம்ம ஒரு 2 இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5.25 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த 5.25 அப்படிங்கிறத நம்ம 5.5 இன்ச்சுன்னு எடுத்துக்கலாம், அல்லது 6 இன்ச் அப்படின்னும் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லை இதே 5.25 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது 9 இன்ச்சு பேக் நெக்குங்கிறப்போ நம்ம தாராளமாக இதுக்கு 5.5 இன்ச்சு வச்சாலே நமக்கு போதுமானதாக இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ளவுஸுக்கு ஷோல்டருடைய அளவை 5.5 இன்ச்சாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு நம்ம செஸ்ட்டு வந்து 36 சொல்லியிருக்காங்க, மிடில் செஸ்ட்டும் 36 தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம ஆம் ஹோல் வந்து எப்படி கொண்டு வரது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ செஸ்ட்டு வந்து 36 அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே ஷோல்டருக்கு என்ன அளவு எடுக்கிறோமோ சேம் அதே அளவை நம்ம இங்கேயும் வந்து எடுத்துக்கலாம். நமக்கு ஆம் ஹோல் ரவுண்டுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சுக்கலாம், 5.5 இன்ச்சுங்கிறத நம்ம ஒரு 6 இன்ச்சு அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து இதுக்கு முந்தின வீடியோவில், அதாவது சப்ஸ்கிரைபருடைய மெஷர்மெண்ட்டுக்குன்னு நம்ம ஒரு புதுசாக ஒரு பிளேலிஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம எப்படி ஆம் ஹோல் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கோம். இப்போ இதை வந்து சேம் இதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஆம் ஹோல் லென்த்துக்கும் நம்ம இதே 5.5 இன்ச் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நம்ம 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம கட்டிங் போடும்போது தான் நமக்கு அது வந்து கரெக்டாக எவ்வளோ இறக்கணும் அல்லது ஏற்றணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் செஸ்ட்டு வந்து 36 தான். மிடில் செஸ்ட்டும் ரெண்டுமே வந்து 36 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே 4 வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ மிடில் செஸ்ட்டும் அதுதான் அப்படிங்கிறப்போ இதை 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 9 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இது கூட நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்துட்டு 9.5 இன்ச்சாக நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, நீங்கள் வந்து செஸ்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எடுக்கலாம். ஏன்னா இப்போ ரெண்டுமே சேம் அளவாக தான் இருக்குது. அப்போது நமக்கு வேணும். இப்போ நார்மலாகவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், மிடில் செஸ்ட்டு தான் நம்ம வந்து எடுப்போம். செஸ்ட்டுக்கும் மிடில் செஸ்ட்டுக்கும் இடையில ஒரு கேப் அப்படிங்கிறது இருக்கும். அதுவே நமக்கு ஈஸ் அலவன்ஸுக்கு போதும். பட் இதில் வந்து ரெண்டுமே சேம் அளவாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் ஈஸ் அலவன்ஸாக நான் வந்து சேர்க்க சொல்கிறவங்கள. அப்போது டோட்டலாகவே நமக்கு எவ்வளோ வரும், 2 இன்ச் அப்படிங்கிறது ஈஸ் அலவன்ஸாக நமக்கு வந்து வரும். இது கூட நம்ம 1.5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது நமக்கு வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 31 இருக்குது. இதை நம்ம வந்து 4 டிவைட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எந்த ஈஸும் சேர்க்க தேவையில்லை. அப்போ 31 அப்படிங்கிறப்போ நமக்கு ஒரு 7.25 அப்படிங்கிறது வரும். ஒரு சைடுக்கு 7.25 அப்படிங்கிறது வரும். இந்த 7.25 நம்ம அப்படியேவும் எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா பேக்குக்கு வந்து 8 இன்ச்சும்
ஓகேவா. பேக்குக்கு வந்து 8 + 8 16. ஃப்ரண்ட்டுக்கு வந்துட்டு 7.5 இன்ச்சு ப்ளஸ் ஒரு 7.5 இன்ச்சு அப்படி எடுத்துட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், 15 இன்ச்சு எடுத்துக்கலாம். அப்போ 15 + ஒரு 16 நமக்கு 31 இன்ச்சு வேஸ்ட் ரவுண்ட் வந்து நமக்கு கிடச்சிடும். அடுத்தது ஆர்ம் ஹோல் ரவுண்டு. ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து நம்ம இந்த ஆர்ம் ஹோல் லென்த்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஆர்ம் ஹோல் ரவுண்டு வந்து இப்போது 16 இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. அப்போது நமக்கு 8 இன்ச்சு வரணும். 8 இன்ச்சு அப்படிங்கிற இடத்துல நமக்கு ஒரு 8.25 இன்ச்சு வருது அப்படின்னா அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்லீவுடைய லென்த்து 6, ஸ்லீவுடைய ஓப்பனும் வந்து 6 தான். இப்போ இந்த ஸ்லீவ் லென்த்தும் 6, ஓப்பனும் 6, இது 2 அளவு தான் இருக்குது. இதில் வந்து ஆர்ம்ஹோல் குறைப்பு வந்து எவ்வளோ எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து உங்களுக்கு இருக்கும். எப்பயுமே இந்த ஸ்லீவ் ஓப்பன் இருக்கு இல்லையா, இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து 6 இன்ச் அப்படின்னா இந்த 6 இன்ச்சு கூட நம்ம 1.5 இன்ச் வந்து ஸ்டிச்சஸ்க்காக சேர்ப்போம். அதே மாதிரி ஸ்லீவ் லென்த்து வந்து 6 இன்ச் அப்படின்னா இதில் பிளைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ கீழே வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1.25 இன்ச்சும் மேலே வந்து ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு 1/2 இன்ச்சும் நம்ம சேர்ப்போம். இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்ததுன்னா கீழே ஆஃப் மேலே ஆஃப் சேர்ப்போம். இதுவே லைனிங் ப்ளவுஸில் கீழே வந்து நான் வந்து அடித்து திருப்பாமல், அதாவது 1/2 இன்ச்சுக்கு அடித்து அப்படியே உள்பக்கமாக திருப்பாமல் நான் கீழே நார்மல் ப்ளவுஸுக்கு போடுற மாதிரி பட்டி தான் நம்ம வந்து போட போகிறோம் அப்படின்னா நீங்கள் 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஓகேங்களா. இப்போது இது வந்து தோராயமாக இப்போ லைனிங் ப்ளவுஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா 1 இன்ச் அப்படிங்கிறது. இதுவே வந்துட்டு வித்தவுட் லைனிங்காக இருக்குது, ப்ளைனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், இன்னும் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறத நீங்கள் சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். அப்போ கீழே ஒரு 1.25 மேலே ஒரு 1/2 அப்படிங்கிறப்போ 1.25 இன்ச்சு கிட்டத்தட்ட 2 இன்ச்சு பக்கம் நம்ம வந்து சேர்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஆர்ம் குறைப்பு வந்து எவ்வளோ எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து இருக்கும். இப்போ இந்த ஸ்லீவ் ஓப்பன் வந்து எடுத்துக்கோங்க. அந்த ஆர்ம் ஹோல் வந்து நம்ம எவ்வளோ எடுக்கணும், ஸ்லீவுக்கு ஆர்ம் ஹோல் வந்து நம்ம இங்கே ஸ்லீவ் ஓப்பன் 6 இருக்கு இல்லையா, அது கூட 1 இன்ச் அல்லது 1.5 இன்ச்சு சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச்சு வச்சு நம்ம ட்ரா பண்ணி பார்க்கும்போது நமக்கு அது கரெக்டாக இருக்குது அப்படின்னா விட்டுடலாம். இல்லை அப்படின்னா இன்னும் ஒரு 1/2 இன்ச்சுங்கிறத நம்ம சேர்த்து வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 1 இன்ச்சு பார்ப்போம். 7 இன்ச் அப்படிங்கிறது வரும். இதுதான் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து நம்ம இப்படி ட்ரா பண்ணுறோம் இல்லையா, இங்கே ஸ்லீவ் ஓப்பன் அப்படின்னா இங்கே வந்து 6 இருக்கும். இது வந்து 6னா இந்த சென்டரில் ஒரு 6 + 1 7ல் இங்கே மார்க் பண்ணுங்கள். இதுக்கும் 1 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் இருக்க மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மேலேருந்து இங்கே எவ்வளோ வைக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா. இப்போ இந்த 7 இன்ச்சில் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் அப்படிங்கிறத நீங்கள் போட்டுட்டு இந்த மேலே உள்ள கார்னர்லேருந்து நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கோம்ல இந்த லைன், இந்த இது வந்து எந்த இடத்துலன்னு நமக்கு தெரியாது. இப்போ இங்கேருந்து நமக்கு ஆர்ம் ஹோல் ரவுண்டு 8 இன்ச்சு வேணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த கார்னர் 7.5 இன்ச்சு இந்த லைனில் எங்கே டச் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுட்டு நீங்கள் இந்த ரவுண்ட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஆர்ம் ஹோல் வளைவு வந்து போடலாம். அது உங்களுக்கு சரியாக வந்து இருக்கும். நான் வந்து மார்க் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா. இது வந்து 7 இன்ச். அப்போ இங்கே மேலேருந்து நம்ம ஒரு இதில் இங்கே 7 வைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு இதில் பாதியை நீங்கள் இங்கே வச்சிங்கனாலும் சரியாக இருக்கும். இல்லை எனக்கு இங்கேருந்து கிராஸ் வச்சு அளவுகள் சரியாக எனக்கு பார்க்க தெரியல அப்படின்னா இந்த 7 இன்ச் இருக்கு இல்லையா, இதில் பாதி 3.5 இதை இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கிற ஹைட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இங்கே 3ன்னா இங்கே 7, இங்கே 7ன்னா இங்கே 3, இங்கே 8ன்னா இங்கே 4. ஓகேவா. இதில் பாதியை நீங்கள் இங்கே வந்து எடுத்துக்கோங்க. 7 அடுத்தது 3. இது வந்து நமக்கு ஆர்ம் ஹோல் குறைப்புக்கும் ஆர்ம் ஹோல் அகலத்துக்கும் நம்ம இதை வந்து எடுத்துக்கணும். நெக்கு வந்து 9 இன்ச்சு சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்கு வித்து எவ்வளோ வேணும், நம்ம ஏற்கனவே ஷோல்டர் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். 5.5 இன்ச்சு எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போது ஷோல்டர் வந்து 5.5 அப்படிங்கிறப்போ இதில் இருந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 2.5 இன்ச்சு அப்படிங்கிறத நீங்கள் நெக்கு வித்தாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற 3 இன்ச்சு அப்படிங்கிறத சின்ன ஷோல்டருக்கு எடுக்கலாம். அப்போ இந்த சின்ன ஷோல்டரில் வந்து நமக்கு 3/4 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சிங்க்கு போயிடும். ஓகேவா. இந்த 3/4 இன்ச்சுங்கிறது ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்போ இந்த இடத்துல நமக்கு 2.25 இன்ச்சுங்கிறது சின்ன ஷோல்டராக இருக்கும். இப்போ 36 இன்ச்சு ப்ளவுஸ் அப்படிங்கிறப்போ நமக்கு 2.25 இன்ச்சு சின்ன ஷோல்டர் இருந்தது அப்படின்னா சரியாக இருக்கும். இங்கே 2.5 இன்ச்சு நம்ம கழுத்து வெட்டுப்பாகம் எடுக்கும்போது நம்ம ஃபினிஷ் பண்ணி வரும்போது நமக்கு 2.25 நமக்கு வந்து கிடைக்கும். ஓகே.
அடுத்தது பேக்கு ஹைட்டு இவங்க வந்து பேக்கோடைய நெக்கோட ஹைட் தான் சொல்லியிருக்காங்க. பேக்கோட மொத்த உயரம், ப்ளவுஸோட மொத்த உயரம் வந்து சொல்லலை. அதனால் பேக் லென்த் வந்து இப்போ 36 இன்ச்சு இருக்குது அப்படின்னா அந்த 36 நம்ம 4 டிவைட் பண்ணும்போது 9 கிடைக்கும். இது கூட 4 இன்ச்சு போட்டு நம்ம 13 இன்ச்சு வந்து நம்ம எடுக்கலாம். இந்த 13 இன்ச்சுங்கிறத நம்ம நார்மலாக வைக்கலாம். இல்லை இதை விட நல்லா ஹைட்டாக இருப்பாங்க, இன்னும் 1 இன்ச்சு இறக்கினாலும் நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ணால் இது கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ப்ளஸ் ஒரு 1 இன்ச் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து அவங்க ஹைட்டை பொறுத்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இப்போ நம்ம 14 இன்ச்சுக்கு நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இல்லை 13 இன்ச்சே போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் 13 இன்ச்சே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் வந்து இப்போது செஸ்ட்டும் 36 தான், நமக்கு மிடில் செஸ்ட்டும் 36 தான். அப்போது நம்ம இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 டிவைட் பண்ணிவிட்டு 9 வரும். இது கூட 4 இன்ச் ஆட் பண்ணி நம்ம 13 இன்ச்சுங்கிறத ஃப்ரண்ட்டோட உயரமாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது கூட நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும், நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா 1/2 இன்ச்சு மட்டும் ஆட் பண்ணி 13.5 இன்ச்சு வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸோட முன்பக்க உயரம் வச்சு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். அது சரியாக இருந்தால் நீங்கள் விட்டுடலாம். இல்லை அது வந்து இன்னும் கொஞ்சம் இறக்குனா சரியாக இருக்கும், பட்டி வந்து மேலே ஏறிக்கிட்டு வருது அப்படின்னா மட்டும் இன்னும் ஒரு 1/2 இன்ச் அப்படிங்கிறது நீங்கள் சேர்த்து வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஸ்டிச்சிங்கோட சேர்த்து நம்ம 13.5 இன்ச் அப்படிங்கிறது எடுக்கிறோம். இது வந்து நீங்கள் நார்மல் ப்ளவுஸாக இருந்தாலும், அதாவது நேர் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும், கிராஸ் கட்டிங் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த 13.5ங்கிறதையே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒரு தடவை 13 வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அது ஃப்ரண்ட்டோட உயரம் போதும் அப்படின்னா விட்டுடலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இன்னொரு 1/2 இன்ச் சேர்த்துக்கோங்க, நமக்கு சரியானதாக இருக்கும். அடுத்தது சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கு வந்து அவங்க எதுவும் சொல்லலை. பட் ஃப்ரண்ட் நெக் அப்படிங்கிறது இப்போ பேக்கில் 9 வைக்கும்போது தாராளமாக ஃப்ரண்ட்டில் 7ங்கிறது வைக்கலாம். பட் இவங்களோட ஹைட் எவ்வளோன்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம நார்மலாகவே எல்லாருக்குமே 6 இன்ச் அப்படிங்கிறது நார்மல். இது வந்து நீங்கள் எல்லாருக்குமே 6 இன்ச்சு நீங்கள் தாராளமாக வைக்கலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மிடில் செஸ்ட் வந்து 36 இருக்கு இல்லையா, இந்த மிடில் செஸ்ட் 36, வேஸ்ட் ரவுண்டு வந்து நமக்கு 31. இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 36 மைனஸ் 31ன்னு போட்டிங்க அப்படின்னா 5 இன்ச் அப்படிங்கிறது வரும். ஸோ 5 இன்ச் அப்படிங்கிறது நமக்கு டாட்டுடைய அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த 5 இன்ச் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 வந்து டிவைட் பண்ணணும், நமக்கு 2.5 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் நமக்கு மெயின் டாட்டோட மொத்த அளவு. ஓகேங்களா? அப்போ மெயின் டாட் அப்படிங்கிறது நமக்கு வந்து 2.5 இன்ச்சில் நம்ம வந்து பிடிப்போம். அந்த 2.5 இன்ச் அப்படிங்கிறத பாதியாக பிரிச்சுட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த பக்கம் வந்து ஒரு 1.25 ப்ளஸ் ஒரு 1.25 அப்படிங்கிறப்போ நம்ம 2.5 இன்ச்சுக்கு டாட் அப்படிங்கிறத நம்ம பிடிப்போம். ஓகேங்களா? இந்த 1.25 இன்ச்சுங்கிறது தான் நம்ம ஃப்ரண்ட்டோட மொத்த உயரத்துலேருந்து 2 பக்கமும் நம்ம வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி கட்டிங் போடுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம அப்படியே உங்களுக்கு நான் ட்ராயிங் மட்டும் நான் வரைஞ்சி காமிக்கிறேன். உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து உங்களுக்கு கட்டிங் போட்டு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வந்து நான் ப்ளவுஸஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு நீங்கள் கேட்குற ஒவ்வொரு மெஷர்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இல்லை எங்களுக்கு அது தேவையில்லை, இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்து நீங்கள் பிக்சர் மட்டும் எங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிங்கன்னா போதும் அப்படின்னா நம்ம இதையே வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய பேர் உங்களோட மெஷர்மெண்ட் கொடுத்து இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு கட்டிங் போடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. இதுக்காக ஒரு பிளேலிஸ்ட் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். இதில் வந்து அது 3வது வீடியோ. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த மெஷர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு கட்டிங் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இப்போ பேக் ஹைட்டு ப்ளவுஸுடைய பேக் லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நெக்கு 9 கொடுத்துருக்காங்க. அது கூட இன்னும் ஒரு 5 இன்ச்சஸ் சேர்த்து நம்ம ஒரு 14 இன்ச்சு நம்ம எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா இது செஸ்ட் ரவுண்ட் வந்து 36 சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்போது இந்த செஸ்ட் ரவுண்டை வந்து 36 அதை 4 டிவைட் பண்ணும்போது 9 இன்ச்சு கிடைக்கும். இது கூட நம்ம 4 இன்ச்சு நார்மலாக ஆட் பண்ணுவோம். அப்போ நமக்கு 13 இன்ச் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் இதுக்கு வந்து நான் 1 இன்ச்சு சேர்த்து 14 இன்ச்சுக்கு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், 1 இன்ச்சு குறைச்சிக்கலாம். அப்படி நீங்கள் 1 இன்ச்சு பேக் ஹைட்டு குறைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட் வரும் அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து இப்போ பேக்குக்கு தான் நம்ம இது கூட 1 இன்ச் அப்படிங்கிறது சேர்த்து 14 இன்ச்சு நான் மார்க் பண்ணுறேன். அடுத்தது ஃப்ரண்ட்டு ஃபுல் ஹைட் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே தான், இதே 13 இன்ச்சுங்கிறத நம்ம வந்து ஃப்ரண்ட்டோட ஹைட்டாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா?